நம்ம உடம்ப மெதுவா கெடுக்கும் விஷயம் என்ன தெரியுமா? அது பெரிய நோயே இல்ல. நம்ம தினமும் இரவுல செய்யும் சில சாதாரண தவறுகள் தான். இப்ப பல பேருக்கு தூக்கம் சரியா இல்ல. காலையில எழுந்தோன சோர்வு, வயிறு பெரியதாகிறது, சர்க்கரை, பிபி, உடல் சூடு இதுக்கெல்லாம் காரணம் இரவு நேர பழக்கங்களா கூட இருக்கலாம். வணக்கம் நண்பர்களே! உங்க உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நம்மில் பலர் தெரியாமலேயே இரவு நேரத்தில் சில தவறுகளை செய்கிறோம். அந்த பழக்கங்கள் மெதுவாக உடலை பாதிக்க ஆரம்பிக்கும். அந்த 3 முக்கியமான இரவு தவறுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதை எப்படி மாத்தலான்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேட் நைட் தூக்கம். நைட்டு 12லிருந்து 1 மணி வரை மொபைல் பார்த்துக்கிட்டே முழிச்சிருக்கிறது, இப்போது சாதாரண விஷயமாயிடுச்சு. ஆனா, உடம்பு இரவு நேரத்தில தான் ரிப்பேர் வேலை செய்யும். நாம லேட்டா தூங்கினா ஹார்மோன் இம்பேலன்ஸ், உடல் சோர்வு, முகப்பரு, மன அழுத்தம், உடல் எடை அதிகரித்தல் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்? டெய்லி ஒரே நேரத்துல தூங்குங்க. தூங்குறதுக்கு முன்னால மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. குறைஞ்சது 7 மணி நேரம் தூங்குங்க. ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. செகண்டா நைட் டைம்ல ஹெவி ஃபுட் சாப்பிடுறது. சில பேர் இரவு 10 மணிக்கு பின்னால பிரியாணி, ஃபாஸ்ட் ஃபுட், ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு சாப்பிடுவாங்க. ஆனா, அந்த நேரத்துல டைஜஷன் மெதுவா இருக்கும். இதனால வயிற்று எரிச்சல், கேஸ் ப்ராப்ளம், உடல் எடை அதிகரித்தல், தூக்கமின்மை பிரச்சனைகள்லாம் வரலாம். இதுக்கு என்ன செய்யலாம்? இரவு உணவ லைட் ஃபுட்டா சாப்பிடுங்க. தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே டின்னர முடிக்க ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட்டா தண்ணீர் குறைவா குடிக்கிறது. நிறைய பேர் நைட் டைம்ல ஆல்மோஸ்ட் தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. இதனால உடல் டீஹைட்ரேஷன், மார்னிங் தலைவலி, உடல் சூடு, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் வரலாம். இதுக்கு என்ன செய்யலாம்? தூங்குறதுக்கு முன்னால அளவா தண்ணி குடிங்க. ஆனா அதிகமா குடிச்சிட்டு தூக்கத்த டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். போனஸ் டிப் ஒண்ணு சொல்றேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னால 5 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. ஸ்ட்ரெஸ் குறைய டீப் பிரீத்திங் செய்யுங்க. மொபைல் ஸ்கிரீன் பிரைட்னஸ குறைங்க. இது மனசையும், உடலையும் ரிலாக்ஸ் செய்யும். ஒரு முக்கியமான விஷயம், சில நேரங்கள்ல தூக்கமின்மை, உடல் சோர்வு, எடை அதிகரித்தல் இதெல்லாம் வேறு உடல்நல பிரச்சனைகளின் அறிகுறிகளாவும் இருக்கலாம். அதனால பிரச்சனை தொடர்ந்து இருந்தா டாக்டர பாருங்க. நம்ம தினமும் செய்யும் சிறிய தவறுகள் தான் ஒரு நாள் பெரிய உடல்நல பிரச்சனைகளாக மாறும். ஆனா, நல்ல விஷயம் என்னன்னா, அதே சிறிய பழக்கங்கள மாத்துனாலே உடம்பும், மனசும் ஆரோக்கியமா மாற ஆரம்பிக்கும். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. அதனால உங்க ஆதரவ தொடர்ந்து குடுத்துட்டே இருங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ஹெல்த்தி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.